Dear student, good morning to all. Today 12th Commerce, Chapter 3, Management by Objectives, Management by Exceptions. இது ரெண்டு விதமான பாயிண்ட்டுக்கும் உள்ள வேறுபாடுகள் நம்ம பார்க்கணும். ஃபஸ்ட்டு மேனேஜ்மெண்ட் பை அப்ஜெக்டிவ்னா என்ன, அதாவது குறியிலக்கு மேலாண்மை அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை நோக்கத்தினுடைய மேலாண்மை அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அவருடைய குறிக்கோளுடைய மேலாண்மைன்னு சொல்லலாம். ஸோ இந்த குறியிலக்கு மேலாண்மைக்கும் விதிவிலக்கு மேலாண்மைக்கும் உள்ள இந்த தொடர்பை பற்றி தான் நம்ம இந்த பாடத்தில் பார்க்க போகிறோம். அதாவது மேனேஜ்மெண்ட் பை அப்ஜெக்டிவ்ஸ்னால் என்னென்னா, ஒரு நிறுவனத்தில் ஒரு இலக்கு ஒன்று இருக்கும். அந்த இலக்கு என்னென்னா, அதனுடைய பொருள் ஒரு நிர்வாகத்தில் ஒரு பொருளை உற்பத்தி செய்கிறாங்கன்னா அந்த பொருளை எல்லா கீழ்மட்டத்திலுடைய நபர்களுக்கும் சென்றடையக்கூடிய அளவில் அந்த பொருள் சென்றடையணும்னு ஒரு இலக்கு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு லாப நோக்கத்துக்காக செயல்படணும் அப்படின்னு ஒரு இலக்கு இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் எல்லா விதமான மனிதர்களையும் இது உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும் என்ற ஒரு குறிக்கோள் இந்த சப்ஜெக்டில் இந்த மேனேஜ்மெண்ட் அப்ஜெக்டிவ்ஸில் சொல்லப்படுது. இப்போ மீனிங் அண்ட் டெஃபினிஷனில் பார்க்கும்போது, மேனேஜ்மெண்ட் பை அப்ஜெக்டிவ்ஸ் is a management system in which each member of the organization effectively participates and evaluates himself. The system gives full scope to the individual strength and responsibility. MBO, அதாவது management by objectives, harmonizes of goal of an individual with the organization's goal. அதாவது ஒரு அமைப்பில் உள்ள ஒவ்வொரு உறுப்பினரும் திறம்பட மற்றும் சுய ஈடுபாடுடன் பங்கு வகிக்கும் ஒரு நிர்வாக முறையை தான் இந்த குறியிலக்கு மேலாண்மையாக செயல்படுகிறது. இந்த முறை தனிப்பட்ட நபருடைய திறமை மற்றும் பொறுப்பு முழு வடிவம் கொடுக்கப்படுகிறது. குறியிலக்கு மேலாண்மையானது நிறுவனத்தினுடைய குறிக்கோளும் தனிநபருடைய குறிக்கோளும் ஒன்றுபட செயல்படக்கூடியது தான் இந்த மேனேஜ்மெண்ட் பை அப்ஜெக்டிவ்ஸ். அது மட்டும் இல்லாமல், அதாவது அமெரிக்காவை சேர்ந்த ஜார்ஜ் ஓடினோர் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாரு. அக்கார்டிங் டு ஹிம், மேனேஜ்மெண்ட் பை அப்ஜெக்டிவ் இஸ் a system wherein the superior and the subordinate manager of an organization jointly identify its common goals, define each individual's major area of responsibility in terms of the result expected of him, and use these measures guides for operating the unit and assessing the contributions of each of its members அப்படின்னு சொல்லப்படுறாங்க. குறிக்கோளானது, அதாவது குறியிலக்கு மேன்மையானது ஜார்ஜ் ஓடன்ருடைய என்பவரால் அமெரிக்காவை சேர்ந்த பிரபலம் அடைக்கப்பட்டது. அதாவது இந்த குறியிலக்கு மேலாண்மை பார்த்திங்கன்னா ஜார்ஜ் ஓரியன்ட் இருக்கார் பார்த்திங்களா, அவரால் அமெரிக்காவில் இருக்க அனைவருக்குமே பிரபலம் அடைய செய்யக்கூடியது இந்த ஜார்ஜ். அவரது கூற்றின்படி இலக்கு மேலாண்மை என்பது ஒரு நிர்வாக முறையாக செயல்படுகிறது. ஒரு நிறுவனத்தினுடைய உயர்நிலையில் மற்றும் கீழ்நிலையில் உள்ள மேலாளர்கள் கூட்டாக இணைந்து அதன் பொதுவான குறிக்கோளை அடைய கண்டு எதிர்பார்க்கும் முடிவுகளின்படி ஒவ்வொரு நபரின் செயல்முறைகளையும் பகுதிகளையும் பொறுப்புணர்வுகளையும் அளவிட்டு அந்த செயல்பாடுகளை உறுப்பினர் ஒவ்வொருவரும் பங்களிக்க மதிப்பீடு செய்வது தான் இந்த மேனேஜ்மெண்ட் அப்ஜெக்டிவ்ஸ்னு சொல்லப்படுகிறார். அப்போது எல்லாருக்குமே ஒரு குறிக்கோள் இருக்குது. நமக்கு என்ன குறிக்கோள், இந்த சப்ஜெக்ட் நல்லபடியாக படித்து நம்ம பாஸ் பண்ணணும் ஒரு குறிக்கோள் இருக்குது. நம்ம ஒரு தொழில் நிறுவனத்தில் நம்ம ஒரு ஆண்டர்ப்ரனராக இருக்கணும்னு ஒரு இலக்கு இருக்குது. நான் நல்லா படித்து பாஸ் பண்ணணும்னு ஒரு இலக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எல்லா விதமான உயர்மட்ட அளவில் நான் பணியமைக்கணும் அப்படின்ற ஒரு குறிக்கோள் இருக்குது. எல்லாருக்கும் ஒவ்வொரு தனித்தனி குறிக்கோள் இருக்குது. அந்த தனித்தனி குறிக்கோளை நோக்கி தான் நம்மளுடைய பயணமும் செல்கிறது. அது மாதிரி தான் இந்த நிறுவனத்தினுடைய குறிக்கோளும் ஒவ்வொரு தனிநபருடைய திறனையும் அடிப்படையாக கொண்டது தான் இந்த குறியிலக்கு மேலாண்மை. டு மெஷர்ஸ், அதாவது அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப்
மேனேஜ்மெண்ட் பை அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பாயிண்ட் 8 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. டு மெஷர்ஸ் அண்ட் ஜட்ஜ் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அளவிடுதல் மற்றும் செயல்திறன்களை வந்து மதிப்பீடு செய்ய வேண்டும். டு ரிலேட் இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸ் டு ஆர்கனைசேஷனல் கோல்ஸ், அவருடைய அமைப்பினுடைய குறிக்கோள்களில் தனிப்பட்ட செயல்திறன்களை வந்து தொடர்பு படுத்த வேண்டுமா. அது மட்டும் இல்லாமல் டு கிளாரிஃபை போத் த ஜாப் டு பி டன் அண்ட் த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆஃப் அக்கம்ப்ளிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைவேற்றக்கூடிய வேலை மற்றும் எதிர்பார்ப்புகள் இரண்டையும் தெளிவுபடுத்த வேண்டுமா. ஆமாம், ஒரு வேலை கொடுத்துட்டாங்க, அந்த வேலையை வந்து எப்படி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இரண்டையும் வந்து அவங்க தெளிவுபடுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. டு ஃபாஸ்டர் த இன்க்ரீசிங் கம்பேட்டன்ஸ் அண்ட் growth ஆஃப் த சப்பார்டினேட்ஸ், அதாவது கீழ்நிலையிலுடைய பணியாளர்களுடைய திறமை மற்றும் அதிகரித்தல், அது இல்லாமல் வளர்ச்சி அடைய செய்யணும்னு சொல்கிறாங்க. கீழ்மட்டத்தில் இருக்கிற அந்த பணியாளர்களுக்கு வந்து ஒரு திறமையான ஒரு பணியை வந்து கொடுத்து அவங்கள வந்து அதில் வளர்ச்சி அடைய செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. டு என்ஹான்ஸ் கம்யூனிகேஷன்ஸ் பிட்வீன் சுப்ரியர் அண்டு சபார்டினேட்ஸ், அதாவது உயர்நிலையிலுடைய பணியாளர்கள் மற்றும் கீழ்நிலையுடைய பணியாளர்களுக்கு இடையே தகவல் தொழில்நுட்பம் அதிகரிக்கப்படணும்னு சொல்கிறாங்க. என்னென்னா இப்போ 2 பேருக்கும் உள்ள கம்யூனிகேஷன் இருந்தால் மட்டும்தான் உயர்நிலையில் இருக்கிற அந்த மேனேஜர் என்ன சொல்வார், கீழ்நிலையில் இருக்கிற அந்த பணியாளருக்கு ஒரு ஒர்க்கை கொடுக்குறாருன்னா அது ஒரு கம்யூனிகேஷன் இருந்தால் மட்டும்தான் அதை செயல்படுத்த முடியும், இல்லைன்னா செயல்படுத்த முடியாது. டு சர்வ் ஹேஸ் ஏ பேசிஸ் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் அபவுட் சேலரி அண்ட் ப்ரொமோஷன்ஸ், இப்போ சம்பளம் மற்றும் பதவி உயர்வுகள் பற்றிய அடிப்படை சேவைகளை வந்து நியாயமாக வழங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சம்பளம் கொடுத்தா மட்டும்தான் திறம்பட வேலை செய்ய முடியும். அப்போ சம்பளமே கொடுக்காம அந்த பதவி உயர்வு கொடுக்காம என்ன பண்ண முடியும், வேலை செய்ய முடியாது அப்படின்னு சொல்ல வராங்க. அப்போ ஒரு இலக்குகளை அடையக்கூடியது இந்த விஷயத்தில் வந்து நம்ம தெளிவாக இருக்கணும்னு சொல்ல வராங்க. டு ஸ்டிமுலேட் த சபார்டினேட்ஸ் மோட்டிவேஷன்ஸ், அதாவது கீழ்நிலையுடைய பணியாளர்களை வந்து ஊக்கப்படுத்தல் வேண்டும். அவங்க கீழ்மட்டத்தில் இருக்கிற அந்த பணியாளர்கள் வந்து ஊக்கப்படுத்தணுமா, அப்போ தான் வந்து அவங்க இன்னும் அந்த இலக்குகளை நோக்கி வேகமாக பயணிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டு சர்வ் ஹேஸ் எ டிவைஸ் ஃபார் ஆர்கனைசேஷனல் கண்ட்ரோல் அண்டு இன்டகிரேட்டட், ஒரு அமைப்பினுடைய கட்டுப்பாடு மற்றும் ஒருங்கிணைப்புக்காக ஒரு கருவியான ஒரு சேவை செய்திடல் வேண்டும். இந்த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் பை அப்ஜெக்டிவ்ஸ். என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா இதில் ஒரு 6 இல்லை 10 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அவருடைய இயல்புகளை, குறியிலக்கு மேலாண்மையுடைய இயல்புகளை வந்து ஒரு 10 பாயிண்டாக கொடுத்துருக்காங்க. An attempt is made by the management to integrate the goals of organization and individuals. என்னன்னா ஒரு அமைப்பு மற்றும் தனிநபர்களுடைய குறிக்கோளை ஒருங்கிணைக்க நிர்வாகத்தால் ஒரு புதிய முயற்சி மேற்கொள்ளப்பட வேண்டும். திறமையான மேலாண்மைக்கு இது வழிவகுக்கக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மேனேஜ்மெண்ட் பை அப்ஜெக்டிவ்ஸில் tries to combine the long run goals of organization with short run goals. குறுகிய கால இலக்குடன் நிறுவனத்தினுடைய நீண்டகால இலக்குகளை இணைக்க குறியிலக்கு மேலாண்மை முயற்சி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேனேஜ்மெண்ட் டயர்ஸ்னா என்ன, ஒருங்கிணைத்தல் தான் சொல்லுவாங்க, டைஅப்னு சொல்லுவாங்க, அது பேர் டயர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டு ரிலேட்டட் த ஆர்கனைசேஷன் கோல்ஸ் வித் சொசைட்டி கோல்ஸ், ஒரு சமுதாயத்தினுடைய குறிக்கோளுடன் அமைப்பினுடைய குறிக்கோளையும் தொடர்பு படுத்தி முயற்சி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சமுதாயம் இருக்கணும், அது இல்லாமல் நிறுவனத்தினுடைய இலக்குகள் இருக்கும், இரண்டுத்தையும் தொடர்பு படுத்தி என்ன பண்ணணும், அவங்க வந்து செயல்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேனேஜ்மெண்ட் பை ஆப்ஜெக்டிவ்ஸ் emphasis is not only on goals but also an effective performance. அதாவது குறியிலக்கு மேலாண்மைக்கூடிய இலக்குகளை அடைய செய்வது மட்டுமல்லாமல் திறமையான செயல்களையும் அடைய செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. If pays constant attention to
refining, modifying and improving the goals and changing the approaches to achieve the goals on the basis of experiences. என்ன சொல்கிறாங்கன்னா, இது இலக்குகளை சீர்படுத்துவதற்கும் மாற்றுவதற்கும் மற்றும் மேம்படுத்துவதற்கும் நிலையான கவனத்தினை செலுத்த வேண்டும். இது அனுபவத்தின் அடிப்படையில் அணுகுமுறைகளினுடைய அடிப்படையில் இந்த இலக்குகளை அடைய செய்ய வேண்டும் அப்படின்னு இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் சொல்லப்பட்டிருக்காங்க. இது இன்க்ரீசஸ் the organizational capability of achieving goals at all the levels. இது அனைத்து நிலையிலும் இலக்குகளை அடைவதற்கான அமைப்பினை திறமையான அதிகரிக்க, அதாவது திறமை மூலம் அதிகரிக்க செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. A high degree of motivation and satisfaction is available to employees through management by objectives. அதாவது குறியிலக்கு மேலாண்மை மூலம் ஊழியர்களுக்கு அதிகபட்ச ஊக்கம் மற்றும் திருப்தி கிடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லலாம், கிடைக்க செய்ய வேண்டும். அப்போது இந்த மோட்டிவேஷன் பண்ணணும், அவங்களுடைய திருப்தியாக சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்காங்களா, அந்த எம்ப்ளாயிஸ் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்காங்களா அப்படின்னு நம்ம என்ன பண்ணோம், அவங்களுக்கு கிடைக்க செஞ்சால் தான் இந்த இலக்குகளை எல்லாம் அடைய முடியும்னு சொல்கிறாங்க. Recognize the participations of employees in goal setting process. அது கோல் செட்டிங் ப்ராசஸ். இலக்கு அமைக்கும் செயல்பாட்டில் ஊழியர்களின் பங்களிப்பை அது அங்கீகரிக்கிறது. அப்போது என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த இலக்கு அமைப்பினுடைய ஊழியர்களுடைய பங்களிப்பும் இங்கே வந்து அங்கீகரிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. எய்ம்ஸ் அட் ரீப்ளேசிங் த எக்ஸசைஸ் ஆஃப் அத்தாரிட்டி வித் கன்சல்டேஷன்ஸ். அதாவது நோக்கத்தை மாற்ற அதிகாரத்துடன் இருப்பவர்களுடன் ஆலோசனைகள் செய்கின்றன அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, என்கரேஜஸ் எ கிளைமேட் ஆஃப் ட்ரஸ்ட், குட்வில் அண்ட் எ வில் டு பர்ஃபார்ம். நம்பிக்கை, நல்லெண்ணம் மற்றும் விருப்பத்திற்கு ஏற்ப செயல்பாடுகளுக்குரிய ஒரு சூழ்நிலையை வந்து உருவாக்க வேண்டும் அப்படின்னு இந்த 10வது பாயிண்ட்ல சொல்லப்பட்டிருக்காங்க. அப்போ பொதுவாக என்னன்னா, அதனுடைய ஃபீச்சர்ஸ்னால் என்ன சொல்ல வருதுன்னா, அந்த குறிக்கோளை வந்து திறமையான முறையில் தனிநபருக்குரிய திறமை அளிக்க வேண்டும், ஊழியர்களுக்கு உகுந்த ஊக்கமும் அளிக்க வேண்டும், அந்த சம்பள உயர்வு, பதவி உயர்வு, இது போன்ற விஷயங்கள் மூலமாக நிறுவனத்தினுடைய இலக்குகளை குறுகிய காலத்தில் மூலமாக அடைவதற்கு இந்த மேனேஜ்மெண்ட் பை ஆப்ஜெக்டிவ்ஸ் வந்து பயன்படுகிறது. அடுத்தது என்னென்னா, ப்ராசஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஆப்ஜெக்டிவ்ஸில் ஒரு பாயிண்ட்ஸ் மாதிரி ஒரு 3 or 4 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம்.